வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வடகரி தான் பார்க்க போறோம். நான் வந்து கடலைப்பருப்பு வடை பண்ணியிருந்தேன். ஸோ அது பேலன்ஸ் இருந்தது, அதில் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். பாருங்க, வடையை வந்து நல்லா உதுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. எப்பயும் போல பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். வதங்கட்டும். ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி வடையில உப்பு இருக்கிறதுனால உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. வடகறி வந்து நீங்க வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு நம்ம பொரிச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆவியில வேக வச்சுட்டு அப்படியும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இல்லைன்னா நம்ம அடை மாதிரி தட்டிட்டு அதை கூட மிக்சி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியும் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து வடகறிக்கு அந்த வடையை மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். ஆல்ரெடி நம்ம வந்து வடகறி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வடை மிச்சம் இருந்தது அப்படிங்கிறதுனால இட்லி தான் பார்க்க போறேன். ஸோ இட்லிக்கு தொட்டுக்க வடகறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வடகறி பண்றேன், வேற எதுவும் இல்லை. இப்போ நல்லா தக்காளி வதங்கணும். இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா காரத்துக்கு வரமிளகா பொடி, நல்ல ஒரு டீஸ்பூனுக்கு வரமிளகா பொடி, தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு தண்ணி வந்து நல்லா தாராளமாக ஒரு 2 டம்ளருக்கு விட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். சேர்ந்து தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இந்த அளவுக்கு வந்து நீர்க்க இருக்கணும். ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் போட்டவுடனே எல்லாம் சேர்ந்தாப்புல வந்துடும், அதனால தான். இப்போ போட்டுடலாம். ஆமாம், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கும், அதனால தான். இதை சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம், பாருங்க எவ்வளோ இழுத்துருந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கோம் பாருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வடகறி ரெடி. நல்ல இட்லி, தோசை, செட் தோசைலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுன்னு சாப்பிடும்போது ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வடகறி ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வடை பண்ணீங்க மிச்சம் இருந்ததுன்னா டக்குன்னு இதே மாதிரி பண்ணிடலாம். உடனே தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.